இப்போ வந்து நான் பிரண்டை துவையை அரைக்க போகிறேன். அதுக்கு வந்து காஞ்ச மிளகா வைக்கணும். ஆக்சுவலி எங்கள் அம்மா பச்சை மிளகா ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு அதை கொடுத்துட்டாங்க. மிளகா 2, புளி, உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி, அது இருக்கிறதுனால வைக்கிறோம். அது வந்து வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா விட்டுலாம். உப்பு, இவ்வளோ தான் இதுக்குரிய பொருள். இது வந்து உருட்டை பிரண்டை. இந்த பிரண்டையை வந்து அரிச்சிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இதை போல் அரிஞ்சிட்டு, இது பாருங்கள், அரிச்சிட்டு வந்த உடனே செடியை போட்டு அப்படியே கழுவிட்டு, அதுக்கப்புறம் இதை அரிஞ்சிட்டு இதை வந்து இப்போ ஒரு வாரம் போல் அப்படியே ஒரு இதே கிண்ணத்தில் போட்டு அப்படியே தூக்கி வச்சாச்சு. மேலே ஒரு வெள்ளை துணியை, மெடிஸ் துணியை, வாயு துணியை போட்டு மூடிட்டிங்கன்னா கொசு உட்காராமல் நல்லா இந்த மாதிரி தானாக உடஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு முரத்தில் கூட போட்டு ஒரு துணியை போட்டுட்டு கூட மூடி வச்சுக்கோங்க. இது போல் பாருங்கள், ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் இருக்காதே, ஒரு 5-6 நாள் இருக்கும். நல்லா காஞ்சி சாப்பிட்டா இப்படி இருக்கும். இப்போ இதை வச்சு வதக்கிட்டு, அந்த ஜாமான் இது எல்லாத்தையும் நல்லா வச்சு வதக்கிட்டு மிக்சிலே அரைச்சிக்கலாம், அம்மிலே அரைச்சிக்கலாம், உங்கள் விருப்பம். ஆனால் துவையல் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பிரண்டை துவையல் அப்படிங்கிறது வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது, அருமையாக இருக்கும். ரத்த நாளங்களை எல்லாம் சுத்தம் பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இது பேரே வந்து வஜ்ரவள்ளி அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து இருக்குது. வஜ்ரம் அப்படின்னா உடம்பை வந்து உலோகம் போல் ஆக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது பேர் வஜ்ரவள்ளி, வஜ்ரவர்த்தினி அப்படின்னு சொல்லுவாங்க. வஜ்ரம் போல் உடலை மாற்றக்கூடியது, உடலுக்கு வந்து முறுக்கு கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. தன்மை போருக்கு போகிறவங்கலாம் வந்து சொல்லுவாங்க வஜ்ரவள்ளின்னு இருக்குது. இன்னொரு பெயர் இருக்குது. இது வந்து முக்கூட்டு பிரண்டை, உருட்டை பிரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மனிதர்களுக்குரியது. நாற்கூட்டு பிரண்டை வந்து மாட்டுக்கு சிலை ஒன்றா நாக்கில் வச்சு தேய்க்கிறது. இந்த பிரண்டை தான் வந்து மனிதர்கள் சாப்பிடக்கூடிய பிரண்டை. ரொம்ப அதிகமான மருத்துவ தன்மை உடைய பிரண்டை இதுதான். அப்புறமா வந்து சட்னி அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் துவையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா வறுத்துருக்கேன். அந்த பிரண்டைலாம் கலர் மாதிரி இருக்குது, தெரியுதுங்களா? இதில் வந்து புளி, இஞ்சி மட்டும் போட்டு வறுக்கல, உப்பு அதான் தனியாக எடுத்துக்கிட்டேன். மற்றபடி இது வந்து பச்சை மிளகா கொஞ்சம் லைட் கலர், பிரண்டை வந்து இந்த கலர் வரணும். அப்போ தான் நல்லா அரைக்கிறதுக்கு நல்லா பாருங்கள், எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு கலர் மாதிரி இருக்கும். அப்படியே முதல்ல பச்சை மிளகா, பிரண்டை இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, நல்லா வதக்கினதுக்கப்புறம் அப்படியே அந்த உளுந்து அப்படியே அடிஷ்னலாக போட்டு அப்படியே வாசனை உளுந்து தீயாமல் அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா துவையல் நல்லா வெள்ளையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே எடுத்து மிக்ஸி கப்பில் போட்டுட்டு, மிக்சியில் வந்து ஏற்கனவே இஞ்சி, புளி, உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே போடுற வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்தீங்களா, துவையல் அரைச்சிட்டேன். துவையல் அரைச்சிட்டு அதை வதக்கிட்டு இருந்ததில் அடியில் அது கொஞ்சம் அடி, நீங்கள் ஒரு ஸ்பூனு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தில் போட்டு பிடிச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு நூல் கூட ப்ராமிஸாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 5-6 நாள் பிரண்டையை வந்து நீங்கள் காய வச்சுட்டு ஒரு நிழல்லையே உணர்த்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிங்கன்னா ஒரு நூல் கூட இந்த அரிப்பு வந்து இருக்காது. சாதத்தில் போட்டு பிடிச்சி சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். உடல் வலிக்கு நல்லது, உடலுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது, இதய நாளங்களுக்கு, நரம்புகளுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க பிரண்டை. இதெல்லாம் வஜ்ரவள்ளின்னு சொல்கிறதே உடம்பை வந்து வஜ்ரமாக்குவது அப்படியே சிறந்த ஒரு மூலிகை பண்பு கொண்டது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் 4-5 நாள் காய வச்சுட்டு அதை கொஞ்சம் இஞ்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அதோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ஒரு நூல் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5-6 நாள் அந்த பிரண்டையை நிழலில் உணர்த்திட்டு ஃபேன் காற்றுல வச்சுட்டு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுட்டு கொசு விடாமல் பார்த்துக்கிட்டு நீங்கள் அரைச்சிங்கனால் அந்த துவையலில் ஒரு நூல் கூட அரிப்பு இருக்காது. பட்டை பிரண்டையாக இருந்தாலும் சரி, முக்கூட்டு பிரண்டையாக இருந்தாலும் சரி, அரிப்பே இருக்காது. ஒரு வாரம் சென்று இந்த மாதிரி அரிஞ்சு உணர வச்சுட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள்.